எங்கள் ஊர் சந்தைக்கு இன்னும் ஒரு நாள் இருந்துச்சுங்க. அடுத்த நாள் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு என்னடா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போனேங்க. அங்கே போய் முருங்கைக்காய் மரத்தை பார்த்தா முருங்கைக்காய் எதுவும் கிடக்கும், சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை பார்த்தா அதில் ஒரு முருங்கைக்காய் கூட இல்லைங்க. தொடர்ந்து இப்போ மழை பெய்யறதுனால பார்த்தா நல்லா முருங்கை பூ நல்லா கொழு கொழுன்னு மரம்புல்லாக பார்த்தா பூவும் பிஞ்சுமா இருந்துச்சு. முருங்கை பூவை பார்க்கவும் எனக்கு ஆசை வந்துருச்சுங்க. சரி ரொம்ப நாள் ஆச்சு குழந்தைங்களுக்கு முருங்கைப்பூ பொரியல் பண்ணி ஸ்கூலுக்கு கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு முருங்கைப்பூவெல்லாம் நான் பிடிச்சி பிடுங்கிட்டேங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி முருங்கைக்கீரையோ இல்லை முருங்கைப்பூவோ பொரியல் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு இதை கண்டிப்பாக நம்ம கொடுத்தோம்னா இதில் வைட்டமின் ஏ இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை இது நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். உடல் வலி, மனசோர்வு, மன அழுத்தத்தை குறைக்கவும் நமக்கு உதவி செய்கிறது இந்த முருங்கைப்பூவு. இந்த முருங்கைப்பூவை சூப்பாகவோ இல்லை பொடி செஞ்சு நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த முருங்கை மரத்தில் வளரக்கூடிய இந்த பூவு இலைகள்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுங்க. என்னுடைய அப்பாவும் சரி என்னுடைய கணவரும் சரி டெய்லி பார்த்திங்கன்னா கூலி வேலைக்கு தாங்க போவாங்க. அவங்க வெயிட்டாக மூட தூக்கும் பொழுது பார்த்திங்கன்னா டெய்லி வலியினால் வேதனைப்படுவாங்க. அப்பேற்பட்ட கூலி வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு வாரத்துக்கு 2 முறை 3 முறை இந்த முருங்கைக்கீரை சூப்பையும் முருங்கைப்பூ சூப்பு இல்லை முருங்கைக்காய் சூப்பு, முருங்கைக்கீரை பொரியல் இல்லைன்னா முருங்கைப்பூவு பொரியல், இந்த மாதிரி முருங்கைக்கீரை நம்ம சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு உடல் வலியெல்லாம் வராது, மனசோர்வெல்லாம் வராது. அவங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, நல்லா திடமாக நல்லா வேலை பார்ப்பாங்க. இந்த முருங்கைப்பூவை நல்லா பாலில் காய வச்சு நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ சேர்த்து நம்ம குடிக்கும் பொழுது குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் நம்ம உடலை நல்லா பலப்படுத்தி எந்த நோயும் வராமல் நமக்கு தடுக்கிறதுக்கு ரொம்ப பயன்படுது. இதை தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே வந்தோம்னா ஆண்களுக்கு வரக்கூடிய நரம்பு தளர்ச்சி சரி செஞ்சு ஆண்மைத்தன்மையை அதிகரிக்கவும் உதவி செய்யுங்க. இதை வேக வைத்து குடிக்கும்போது உடலில் காணப்படும் எல்லா சூட்டையும் தணிச்சிடும். மற்ற எல்லா கீரைகளையும் விட இந்த முருங்கைக்கீரை நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் உள்ளதுங்க. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை தாராளமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த 2 மாதமாகத்தாங்க நான் வீடியோ போடுறேன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க.